தண்ணி மட்டும் விட்டா போகிறோம், சட்னி ரெடி ஆகிடும். வெளியூர்ல பசங்க வேலை பார்க்குறாங்க, அங்கே சமைச்சு சாப்பிட்றாங்க அவங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால அது வந்து பேச்சுலர் ஃப்ரெண்ட்லி ரெசிபி இது. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு புவனாஸ் கைமணம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சட்னி ப்ரீமிக்ஸ் எகைன். அது என்னன்னா புதினா சட்னியோட ப்ரீமிக்ஸ். இது நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வந்து இப்போ பேச்சுலர் குக்கிங் இருக்குது, ஒரு பசங்க வெளியூரில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணி அனுப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி அனுப்பலாம். ஸோ நம்ம எப்போதுமே வெளியில் சாப்பிட்றது வந்து உடம்புக்கு கெடுதல் தான். ஸோ நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு தோசை மாவு எங்கள் எல்லா இடத்துலையுமே இப்போ கிடைக்கும். ஸோ அவங்க வந்து பேச்சுலர் குக்கிங் பண்ணும்போது கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு தோசை மாவு மட்டும் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அப்படியே ஒரு தோசையை பார்த்து இந்த சட்னி ப்ரீமிக்ஸை போட்டு சாப்பிட்டாங்கன்னா செம்ம அருமையாக இருக்கும். இப்போ இந்த புதினா சட்னி ப்ரீமிக்ஸ் அதை வந்து பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த புதினாவில் வந்து ஒரு 3 கட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல இதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம், இலையிலையே கிள்ளி எடுத்துக்கலாம். புதினாவை நல்லா அலம்பி தண்ணியை வடிய விட்டாச்சு. நம்ம வந்து இந்த துணியில் எடுத்து போட்டு கிச்சன் மேடை மேலேயே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் வெளியில் போய் நம்ம வெயில்லையும் காய வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ இதை துணியில் பரத்திட்டு ஒரு 2 நாளில் காஞ்சிருக்கு. நல்லா வெயில் அடிக்குது இல்லையா? இந்த புதினா சட்னி ப்ரீமிக்ஸுக்கு இந்த புதினா வந்து நல்லா பண்ணிட்டேன் பாருங்க. நல்லா காஞ்சி போச்சு. துணியிலேருந்து எடுத்து நான் வந்து பிளேட்டில் போட்டேன். 2 நாள் தான் நல்லாவே காஞ்சிருச்சு, சருக்காக காஞ்சிருக்கு பாருங்க. இப்போ இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு 2 பங்கு புதினா எடுத்தோம் அப்படின்னா 1 பங்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை அளந்து எடுத்துக்கலாம். 1 கப்பு போட்டிருக்கேன், இந்த பாக்கியம் அளந்துக்கலாம். 2 கப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இது இப்போ இங்கே ஏற்கனவே 1 கப்பு போட்டோமா, இப்போ 1 கப்பு 2 கப்பு இருக்குது இதால். ஸோ நம்ம இதால் 1 கப்பு பொட்டுக்கடலையே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலையே நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இலையும் வந்து கொஞ்சம் கோபுரமாக இருந்தது. ஸோ இந்த பொட்டுக்கடலையே 1 கப் எடுத்துக்கலாம். இப்போ இது ஆல்ரெடி நல்லா காஞ்சிருந்தா கூட லேசாக நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிறது பெட்ரு. இந்த மாதிரி பொட்டுக்கடலையும் நல்லா வந்து ட்ரையாக தான் இருக்கும், இருந்தாலும் லேசாக சூடு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்குன்னா சட்னி ப்ரீமிக்ஸ் வந்து நம்ம வெளியில் தான் வைக்க போகிறோம், ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறதில்ல. இப்போ இந்த புதினா சட்னி ப்ரீமிக்ஸுக்கு நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து நல்லா காய வச்சுருக்கேன். இது வருங்க லேசாக ஸ்லிட் பண்ணிட்டு, அதாவது ஒரு பொழந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் காய வச்சோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாக காஞ்சிரும். இஞ்சியும் அந்த மாதிரி நீளமாக வந்து நறுக்கிட்டு கொஞ்சம் காய வச்சேன், நல்லாவே காஞ்சி போச்சு. இது கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கும் போது போடுறதுக்கு ஒரு கருவேப்பிலை சட்னி தாளிக்கிறதுக்கு, அவ்வளோதான். இப்போ இதையும் லேசாக சூடு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அது எதுவுமே எண்ணெயெல்லாம் எதுவும் வேண்டாம், அப்படியே வெறும் இந்த பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து லேசாக சூடு பண்ணால் போகிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், பொட்டுக்கடலை தானே அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். லைட்டாக அப்படி சூடு வந்ததுன்னா போகிறோம், அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரே 1 நிமிஷம் தான் போட்டேன். இந்த பாருங்க, இப்படி தொட்டிங்கன்னா நல்லா சூடு இருக்கும், அது போகிறோம். ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் இந்த புதினாவை போட்டு லேசாக சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்குது. செம வாசனை வருது. அவ்வளோதான். இது லேசாக பெரட்டி விட்டிங்கன்னா ஒரே நிமிஷம்தான், இதுவும் வந்து கொஞ்சம் வாசனை வருது. ஒரு நிமிஷம் அப்படி சூடேறினா போகிறோம். ரொம்ப கரெக்டாக சூடேறிடுச்சு, அவ்வளோதான் போகிறோம். இந்த புதினாவை தட்டில் மாற்றிண்டாச்சு. அடுப்பில் சிம்மில் வச்சுருக்கேன். இதை காஞ்ச இஞ்சி இருக்குது பாருங்கள், இதை போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ இந்த காஞ்ச பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 7 போட்டிருக்கேன். இந்த சைஸுக்கு வந்து ஒரு 7 சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதினாக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது, அதனால் நான் கொஞ்சோண்டு புளி ரொம்ப கம்மியாக, இது வந்து சட்னி ப்ரீமிக்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப போடல. பட் அந்த புதினா வாசனையை வந்து ஒரு மாதிரி இருக்கும், அதுக்காக வந்து கொஞ்சோண்டு புளி போடுறேன். இப்போ இந்த புதினா சட்னி ப்ரீமிக்ஸுக்கு நம்ம வந்து உப்பையும் நான் இந்த கடாயில் போட்டு சூடு பண்ணிடலாம். ஸோ அதில் இருக்கிற ஈரத்தை எடுத்துரும், அதான் சவுண்டு வருது பாருங்கள் சல சலன்னு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் போட்டு அரைப்போம். இப்போ முதல்ல புதினாவை போட்டுடுவோம். ஸோ புதினா போட்டோடனே வந்து உள்ளே போயிடும், ஏன்னா அரைச்சோம்னா ரொம்ப கம்மியாக தான் ஆகும். அதனால தான் 2 பங்கு புதினாக்கு 1 பங்கு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். அரைச்சிங்கன்னா கம்மியாக தான் ஆகும். அவ்வளோதான். முதல்ல இதை ஒரு சுத்த அரைச்சிக்கலாம். பாருங்க எவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ தான் வந்திருக்கு. நம்ம இதில் பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே பச்சை மிளகாய், உப்பு, இஞ்சி, அப்புறம் கொஞ்சோண்டு புளி, அதையும் நம்ம இதில் போட்டு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ இதை அரைச்சாச்சு. பா கம்ம கம்மன்னு வாசனையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் மசிஞ்சு எடுத்து. ஏன்னா நம்ம நல்லா வந்து லேசாக சூடு வேறு பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் நல்லாவே மசிஞ்சு எடுத்து. இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பும் கொடுத்து நம்ம ரெடி பண்ணலாம். கடாய் தான் சூடு பண்ணியிருக்கேன். திரும்பவும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கலாம். நான் இதுலேயும் எண்ணெயே சேர்க்கலை. ஏன்னா எண்ணெய் சேர்க்காமல் இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். தேவைப்பட்டால் ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நீங்கள் தாளிச்சிக்கலாம். நான் இதுக்கு வந்து போடலை, எண்ணெயே விடலை. அவ்வளோதான். பொரிஞ்சு வருது. இப்போ கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. இப்போ இந்த காஞ்ச கருவேப்பிலையை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க நல்லா பொரிஞ்சு செவந்தெடுத்து, கடுகும் நல்லா பொரிஞ்செடுத்து, உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் செவந்தெடுத்து, கருவேப்பிலையும் சூடு பண்ணியாச்சு. அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா பூண்டை வந்து ஒரு நசுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி வெயிலில் காய வச்சுட்டு இதில் அப்படியே வறுத்து நீங்கள் போட்டுடலாம் தாளிக்கும் போது. அல்லது நீங்கள் அரைக்கும் போது போட்டாலும் சரி, இல்லை தாளிக்கும் போது போட்டாலும் போடலாம். நான் இதில் பூண்டு சேர்க்கலை. இந்த தாளிப்பை வந்து சட்னி ப்ரீமிக்ஸ் பவுடரில் கொட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு புதினா சட்னி ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ இந்த பொடியில் நம்ம தாளிப்பையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட அருமையான புதினா சட்னி ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடுது. எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். அப்படியே நம்ம கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டோம் அப்படின்னா சட்னி ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ இந்த சட்னி ப்ரீமிக்ஸ்லேருந்து கொஞ்சம் நம்ம கப்பில் எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து நம்ம ஒரு சட்னியாக ரெடி பண்ணலாம். அவ்வளோதான். தேவையான தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். கலந்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம தண்ணி கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். சட்னி வந்து உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணி, ரொம்ப திக்காக வேணுமோ அல்லது மீடியமாக இருந்தால் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த சட்னி ரெடி, ப்ரீமிக்ஸ் சட்னி. இந்த இட்லி கூட நம்ம வந்து கொஞ்சம் இந்த புதினா சட்னியை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். பாருங்க நம்மளோட புதினா சட்னி ப்ரீமிக்ஸில் பண்ண சட்னி. இப்போ இது வந்து ஒரு க்ளோஸ்அப். டெம்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு. தனியாக சமைச்சு சாப்பிட்ற பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இப்போ தான் என்னோட சேனலை மொத்த மேல் பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வந்து பெல் பட்டனை போட்டு வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்றே வந்துடும். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனலில் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இருக்குது. இந்த ப்ரீமிக்ஸ் வீடியோவோட லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு புதினா பொடி தோசை மிளகா பொடி, ப்ராப்பர் தோசை மிளகா பொடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது 2 வருஷம் முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து சட்னி ப்ரீமிக்ஸாக பண்ணியிருக்கேன். அது வந்து ப்ராப்பர் தோசை மிளகா பொடி அந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருந்தேன். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்து மேலே கூட அப்படியே நீங்கள் இந்த பொடியை கொஞ்சம் போட்டுட்டு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த புதினாவில் வந்து கால்சியம், பாஸ்பரஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா விட்டமினில் வந்து A, C, D, E அந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸும் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்டைஜஷன் இருக்குல்லையா, நமக்கு வயிற்றில் ஏதான ஒரு செரிமான பிரச்சனை இருந்தால் அதுக்குமே இது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணி பாருங்கள். பேச்சுலர் ஃப்ரெண்ட்லி ரெசிபி இது. தண்ணி மட்டும் விட்டால் போகிறோம், சட்னி ரெடி ஆகிடும். தாளிப்பு முதற்கும் நம்ம அதில் வந்து சேர்த்துட்டோம். இப்போ இந்த சட்னி ப்ரீமிக்ஸ் வந்து நான் அந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியிலே வைக்கலாம். நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை. எல்லாமே வந்து நல்லா வறுத்துட்டு ட்ரையாக பண்ணியிருக்கோம். வெளியிலே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு மினிமம் ஒரு 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதினா சட்னி ப்ரீமிக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதெல்லாம் பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.